பொண்ணுக்கு சடங்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி முன்னாடி நாளே போயிட்டோம். சண்டே தான் ஃபங்க்ஷன், சாட்டர்டேவே கிளம்பிட்டோம். போகிறப்பயே லஞ்ச் வெளில சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னால வெளில சாப்பிட்டு போயிருந்தோம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அம்மா வந்து சம்மர் லீவ் விட்டாலே ஒரு 10 நாள் போய் இருந்துட்டு தான் நாங்கள் வருவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். மோட்டர் கொட்டாயில் குளிச்சுக்கிட்டு நுங்கு இளநீலாம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போல்லாம் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி அவங்கவுங்க ஃபேமிலியோடு இருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் பண்ண முடியல. ஏதாவது ஒரு விசேஷன்றப்ப தான் எல்லாருமே போய் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் போகிறப்பயே கேவி டெக்ஸில் சாரீ எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் கடலூர் போய் தான் வாங்கின்னு போயிருந்தேன். ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்ம போகிறப்பயே வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ போனாலும் அண்ணன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவோம். அண்ணன் வீட்டில் கொஞ்சம் வீட்டு வேலை நடக்கிறதுனால நாங்கள் அக்கா வீட்டிலேயே ஸ்டே பண்ணிட்டோம். அங்கேயும் நிறையா பசங்க இருக்காங்க. என் பசங்க இருந்தால் போதும், நல்லா விளையாடுங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறபோது எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடி இருந்தோமோ அதே மாதிரி இதுங்களும் இருந்ததுங்க. இந்த வயசுலேயே வந்து நம்ம இவங்க சொந்தக்காரவங்க, நமக்கு இவங்க எப்படி இந்த முறையில் ரிலேட்டிவ்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படி பண்ணுறதே கிடையாது. சொந்த பந்தம் யாருன்னே தெரியாமல் வளர ஆரம்பிச்சிட்டாங்க.